ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். அமேஜி குஹன். எங்களுடைய நாட்டில் மே மாதம் 11ஆம் தேதியான நேற்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்தது. நம்ம எல்லோரும் அறிஞ்ச ஒரு விடயம். இந்த விபத்தில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 22 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய பேர் அது தீவிர சிகிச்சையிலையும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடா அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். இந்த வீடியோல நம்ம இந்த விபத்து தொடர்பான விடயங்களை பார்க்க போறோம். தொடர்ச்சியா வீடியோ பாருங்க. நேற்று மே மாதம் 11ஆம் தேதி என்ன நாள் அப்படின்று தெரியும். அதாவது அந்நியர் தினம். இந்த அந்நியர் தினத்துல கதிர்காமத்துல இருந்து குருநாகல் நோக்கி போய்கொண்டிருந்த ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பஸ், சிடிபி பஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பஸ் கிட்டத்தட்ட பயணித்த இடத்திலிருந்து ஒரு 6-7 மணித்தியாலம் பயணம் செஞ்சு நுவரெலியா கம்பள வீதியால போய்கொண்டிருக்கக்குள்ள கொத்மலை ரம்போட கரண்டி எல்ல பகுதி அப்படின்ற பகுதியில வச்சு காலை 4:30 மணி அப்படி தடம் புரண்டு கிட்டத்தட்ட 300 அடி ஆழத்துல போய் விழுந்ததா அங்க உயிர் தப்பினவங்க சொல்றாங்க. 300 அடி ஆழத்துல போய் இந்த பஸ் விழுந்த பிறகு அதுக்கு பிறகு ரோட்டால வந்தவங்க, முச்சக்கர வண்டி வாகனங்கள்ல வந்தவங்க வாகனங்களை நிப்பாட்டி உள்ள போய் பாக்குறப்ப இப்படி ஒரு விபத்து இடம்பெற்றது அவங்களுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த விபத்து நடத்த இடத்தை சுற்றி இருந்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4:30 அப்படி இருக்கும். ஒரு சத்தம் ஒன்று கேட்டு நாங்க ஜன்னலுக்குள்ளால எட்டி பாக்குறப்ப இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விபத்து இடம்பெற்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி போலீசார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவேளை சாரதி நெத்திர கலக்கத்தில் இருந்திருக்கலாம் அல்லது பேருந்தில் இருந்த தொழில்நுட்ப கோளாறுகள் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த 22 உயிர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு உயிர் மதிப்பு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 22 பேரை இந்த விபத்து எடுத்திருக்கிறது ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் அப்படின்னு நாம் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இலங்கையில பல்வேறு இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் விபத்து இடம்பெற்று வர்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா இருந்துட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்த விபத்து இடம்பெற்ற இடத்துக்கு எங்களுடைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் போயிருக்கிறாரு. அதோட சேர்த்து போக்குவரத்து மற்றும் அதிவேக வீதிகள் அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன அவர்களும் அந்த இடத்துக்கு போய் விபத்து நடந்ததுக்கான காரணங்களை ஆராய்ச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாய் வீதம் வழங்குறதா அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. 1 மில்லியன் ரூபாய் வழங்கினாலும் இழந்த உயிர்கள் திரும்ப வராது அப்படின்றதுதான் உண்மை. நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னு சொல்லும் போது உதாரணத்துக்கு கொழும்புல இருந்து ஜஃப்னாவாக இருக்கட்டும், மட்டக்களப்பிலிருந்து ஜஃப்னாவாக இருக்கட்டும், இப்படி மட்டக்களப்பு டு கொழும்புவாக இருக்கட்டும், அப்படி பயணம் செய்யும் போதோ இடைக்கிட வாகனங்களை நிப்பாட்டி தீநீர் அருந்துறது, உணவு நிப்பாட்டுறது வழக்கம். அப்படி இந்த பேருந்தும் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட 1-2 இடத்தை நின்றுதான் போயிருக்கு. அப்படி அடுத்த ஸ்டாப்ல நிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறதா அதுல இருந்தவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேற்றைய நாள் நான் சொல்லியிருந்த ஆரம்பத்துல மே 11ஆம் தேதி என்ன நாள் அப்படின்றது தெரியும், அந்நியர் தினம். இந்த அந்நியர் தினத்துல ஒரு நிகழ்ச்சிகரமான சம்பவம் இந்த விபத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு தாய், ஒரு வீரத்தாய் அப்படின்னு நாம் சொல்லணும். அந்த தாய் தன்னுடைய குழந்தைய கையில வச்ச வண்ணம் பஸ்ஸுகளுடைய பாகங்களுக்குள்ள சிக்கொண்டு கிடந்திருந்தாங்க, நம்ம பார்த்திருந்தோம். அதுக்கு பிறகு இவங்க எல்லாரையும் வைத்தியசாலையில அனுமதிச்சிருக்கிறாங்க. அந்த குழந்தை உயிரோட இருக்கிறாங்க. ஆனா அந்த வீரத்தாய் இப்பொழுது உயிரோட இல்லை அப்படின்றதுதான் ஒரு மிக ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. அதாவது தன்னுடைய குழந்தையை காப்பாற்றின அவங்க சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க மேரிய பெத்த எஸ்கே டிவிஷனை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் நேற்றைய நாள்ல சோசியல் மீடியாக்கள்ல அதிகம் பகிரப்பட்ட ஒரு விஷயமாகும். அதாவது இந்த அந்நியர் தினத்துல இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க கூடா அப்படின்றத நம்ம வேண்டிக் கொண்டு வைத்தியசாலைகள்ல சிகிச்சை பெற்று வரக்கூடியவங்க சீக்கிரம் குணமடைந்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை பிரார்த்திக்கொண்டு
இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.